அன்பார்ந்தவர்களே, சுபகு தொழாத மனிதர்களுடைய உள்ளம் நாளுக்கு நாள் கெட்டு 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 முனாஃபிக் லிஸ்ட்ல போய் சேர்ந்துடுவார். சந்தேகமே கிடையாது. சுபகு தொழுகையில் இன்பம் உள்ள உள்ளம் இன்றைக்கு நம்ம தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சுபகுடைய தொழுகை வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். சந்தேகமே கிடையாது சகோதரர்களே. எனவேதான் ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒரு மனிதன் நல்ல கவனம் செலுத்தினால் நிச்சயமாக அவனுடைய 24 மணித்தியால வாழ்க்கையையும் படைத்தவன் ரப்புக்கு விருப்பமான முறையிலே கழிக்கலாம் என்பதனாலதான் அந்த ஃபஜ்ரை விட்டும் மனிதனை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் ஒரு கவனம் செலுத்துகிறான். அதனாலதானே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் சுபஹ் தொழுகையை தொழுது விடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு கீழால் வந்து விடுகிறார். யார் சகோதரர்களே? யாரு? சுபஹ் தொழுகிற மனிதர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு கீழால் வந்து விடுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கின்ற ஒரு விடயத்தை பற்றி அல்லாஹ் உங்களை விசாரிக்காமல் இருக்கட்டும். அப்படி விசாரித்து நீங்கள் மாட்டிக்கொண்டால் முகங்குப்புற நரகத்தில் வீசப்படுவீர்கள் என்று சொன்னாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். சுபஹ் தொழுதுட்டு வர மனுஷனோட மிச்சம் கவனமா நடந்துக்கங்க. சுபஹ் தொழுகிற மனிதனோட மிச்சம் கவனமா நடந்துக்கங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீங்க அநியாயம் செஞ்சு ஏமாத்தி அவனுக்கு துரோகம் பண்ணி ஏதாவது ஒன்றை பண்ணிட்டு போய் மறுமையில மாட்டிக்கண்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ளதுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. அதுல தண்டனை கடுமையா இருக்கும். அதனால சுபஹ் தொழுகின்றது நேரடியா அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு கீழால கொண்டு போகும்னா ஷைத்தான் இதை விட்டு மனுஷனை கெடுக்க பாப்பானா இல்லையா? அதனாலதான் சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஃபஜ்ருடைய தொழுகை என்பது மிக அவசியமானது. ஃபஜ்ருடைய நேரத்தில் தன்னை தயார்படுத்துவது என்பது மிக அவசியமான